கேக்குதா எல்லாரும் பேசுறது? ஓம் சார். ஓம் சார். ஓம் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஓகே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? ஓ சார். வீட்டுல எல்லாரும் ஓ சுகமா சார். இருக்காங்களா? ஓம் சார். ஓ சார். ஓ சார். சாப்பிட்டீங்களா? தண்ணி குடிச்சீங்களா? ஓ சார். ரெக்கார்டிங் போட்டிருக்கா? ஓ சார். ரெக்கார்டிங் ஆகுது தானே? ஓகே. ஓகே, செய்வோமா? சார். ஆம் சார். என்னடா கதைங்களா? செய்வோமா? ஆம் சார். ஓகே சார். ஊர்ல எல்லாம் மழை பெய்யுதா? வெயில் அடிக்குதா? ஓ சார், மழை பெய்யுது. ஓ சார் மழை. உங்களோட ஊர்ல எல்லாம் மழை பெய்யுது, இங்க மழை பெய்யுது. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணுவோம். சோ நான் பங்குகள் சம்பந்தமான எல்லா விஷயமும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், அப்படித்தானே? யார் அது டேஸ் மட்டும் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கிறது? யாரு கொஞ்சம் உங்களோட ரினைம் பண்ணுங்க. டேஸ் மட்டும் போட்டிருக்காங்க, அன்மியூட் ஆப்ஷன் வருது. யார் அது? அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணாட்டி ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். யார் அது? டேஸ் மட்டும் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன், ஒரே ஒரு கோடு மட்டும் போட்டு ஜாயின் பண்ணிக்கிறது யாரு? பேரை சேஞ்ச் பண்ணிக்கிறோம். பேரை சேஞ்ச் பண்ணாட்டி ரிமூவ். ஓகே, சோ பங்குகள் சம்பந்தமான விஷயங்கள் ஓகேயா? கொஸ்டினுக்குள்ள போகுமா? ஓம் சார். ஓம் சார். போகும்னா போலாம் சொல்லுங்க, அவங்க எல்லாரும் சேர்ந்து, எல்லாருமா சேர்ந்து. போம் சார். போலாம் சார். போலாம் சார். ஓ சரிதானே? சோ கொஸ்டின் பிடிஎஃப் ஒன்று வந்துச்சு உங்களுக்கு, அப்படித்தானே? ஓ சார். ஓ சார். உடனே வந்து பிரிண்ட் எடுக்கலாம். சோ நாளைக்கு பிரிண்ட் எடுத்துட்டு வருவீங்களா? நாளைக்கு எடுத்துட்டு வர மாட்டீங்க, அப்படித்தானே? எடுத்து வரேன். எடுத்து வரேன். வல்லாய் பண்ண எல்லாம் வல்லாய் பண்ண மைக்கன் பண்ண malaவது வல்லாய் சார். நீங்களாம் வல்லாய் பண்ண மத்தவங்க சத்தியமா சத்தியமா எடுத்தோம் சார். மேய்க்கும் எடுத்து வர. இன்னைக்கு எடுக்கல, சரி நாளைக்கு எடுத்துட்டு வரேன்டாங்க. நாங்க எடுத்துட்டோம். எடுத்து வரோம். நம்ம எடுத்தாச்சா? ஓ சார். ரெண்டு பேரும் வீடு பக்கத்து பக்கத்துல இல்ல. அப்ப எப்படி? இல்ல, நான் மட்டும் எடுத்தேன். நீங்க என் வீட்டு இருக்கா இல்லாட்டி கடை பக்கத்துல இருக்கா? கிட்டைக்கு கம்யூனிகேஷன். சரி சரி. மத்தாக்க நமக்கு அப்படி ஒன்னும் எடுக்கிற ஐடியா எல்லாம் வரலையேன்னு. ஆசிக்கு எடுத்துட்டு வரேன் சார். ஓ சார். ஆசிக்கு எடுத்துட்டீங்களா? ஓ. பிரச்சனை இல்லை. சோ நாளைக்கு எடுத்து நீங்க வல்லாய் பண்ணுங்க, எல்லாம் மைக்கன் பண்ணி. உங்களை நான் நம்பிக்கை போயிட்டேன். இன்னைக்கு வல்லாய் பண்ணுங்க எல்லாரும். வல்லாஹி சார். வல்லாஹி ஷுவர் தானே? ஆயிஷா வல்லாஹி பண்ணு பாப்பா. நீ பண்ண மாட்டேன், எனக்கு தெரியும். சரி ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? புஷ்ரா எடுத்துட்டு வருவியா? இல்ல தானே? இல்ல சார். இல்ல தானே சார், பங்குகள் சரி. இன்னைக்கு நாளைக்கு போட்டு நாளைக்கு எடுத்துட்டு வைக்கல. நாளைக்கு ஒன்று கடை போட்டு இல்லையே. சரி நாளைக்கு எடுத்துட்டு வாங்க. சரிதான், இப்பதான் போட்டு விட்டேன். இன்னைக்கு பிடிஎஃப் வந்து முன்னே கிடைச்சிட்டு, பட் வந்து டைம் ஒன்று கிடைக்கல அப்லோட் பண்றது. நான் வந்து அங்க
யூனிவர்சிட்டியில் கண்டிப்பா வந்தேன், இப்போ கொஞ்சம் மொத்தம் வந்தேன். வந்து ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டு முடிய டைம் சரியாயிருச்சு, இன்னும் சாப்பிடவும் இல்லை. ஓகே, பசிக்குது. பசிக்குது இல்ல, என்ன சொல்றது, ஸ்டொமக் பெயின் ஆகிக்குன்னு சொல்லுவாங்க சாப்பிடாம இருந்தா. ஸோ முதலாவது கொஸ்டின் செய்வோமா? பங்குகள் இருக்கிற முதலாவது கேள்வி சரிதானே? ஸோ அந்த முதலாவது கேள்வி யாரும் வாசிக்கிறேன்? நஃபாட்ட தானே பேப்பர் இருக்கு, நஃபா வாசிக்க விடணும், ஆசிக்காவையும் வாசிக்க விடணும். ஸோ பேஜ் 1ல இருக்கிற முதலாவது கொஸ்டினை வாசி. வாசிக்கவா? வாசிக்கவா? ஓ வாசிங்க. ஒருவர் ரூபாய் 10 பெறுமதியான பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ரூபாய் 80,000 செலவு செய்கிறார். நிறுவனமானது பங்கு ஒன்றிற்கு ரூபாய் 5 பங்கிலாபம் வழங்குகிறது. நிச்சயம். முதலாவது கேள்வி, கொள்வனவு செய்யப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை என்ன? அடுத்து, வருட இறுதியில் கிடைக்கும் பங்கிலாபத்தினை அவர் முதலிட்ட பணத்தின் சதவீதமாக தருக. சோ இது வந்து சிம்பிளான கொஸ்டின். நான் சொன்னேன் பங்கு லாபம்னா என்ன? யுகானா, யுகானா, ஆம் சார். யுகானா பங்கு லாபம் அப்படின்னா என்ன? மைக் அன்மியூட் பண்ணுங்க. பங்குகளை வந்து வாங்கும் போது கிடைக்கிற லாபம் பங்கு லாபம் எனப்படும். மூலதன லாபம் தான். பங்குகளை விலைகளை கூட்டி விற்கும் போது கிடைக்கும் லாபம் மூலதன லாபம் எனப்படும். விலைகளை கூட்டி விற்கும் போது சரி, ஓகே, பரவாயில்லை. அகிலா, எந்த அகிலா? அகிலா பிஎஃப். சார், ஓ, பங்கு லாபம் அப்படின்னா என்ன? பங்கை வாங்கும் போது அதோடு சேர்ந்து கிடைக்கும் லாபம் பங்கு லாபம் எனப்படும். சரி, சோ நம்மட புரிதலுக்காக தான் நான் அப்படி உங்களுக்கு சொல்லி தந்தீங்க. சோ தட்ஸ் எல்லாத்தையும் விட அது வந்து ரொம்ப ஈஸி ஆயிடும். சோ இன் ஹியர் we are going to see, நம்ம வந்து இத என்னவா எடுத்துக்கொள்வோம்? எப்பயுமே பிடிச்ச பழம் என்ன நமக்கு? மாம்பழம். அதாவது இந்த பங்கு ஒன்றிட விலை எவ்வளவா? 10 ரூபா. 80,000 ரூபாய் கொண்டு போனா எவ்வளவு பங்கு வாங்கலாம்? அதான் முதலாவது கேள்வி. அது விளங்கிட்ட எல்லாருக்கும்? 100 விளைஞ்சா 100. சார். கொஞ்சம் ஸ்கிரீன் ஸ்டக் ஆகுது, எல்லாம் ஸ்டக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸ்டக் ஆகுது தானே? ஒரு நிமிஷம் இருங்க அப்படி எல்லாரும். I think everything okay now. Okay. இப்போ ஓகே சார். ஓகே, இப்போ இதுதானே எல்லாருக்கும் ஃபைனா? டிஸ்பிளே ஸ்டக் ஆகுதா? இப்ப கொஞ்சம் கிளியர் இல்லாம சார்.
போர்ட் கிளியரா? ஓ சார். ஓம் சார். கவலைப்படுறீங்களா இப்படிலாம் நடக்கிறதுக்கு? நீங்க ஆம்பளை இப்படிலாம் நடக்கிறதுக்கு கவலைப்படுறீங்களான்னு கேட்டேன். ஓ மிச்சம் கவலை. எனக்கெல்லாம் பழகிட்டு இப்ப என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியாம. சோ ஓகே, சோ பரவாயில்ல. எத்தடைகள் வந்தாலும் நம்ம படிப்போம். 4 பேர் ஓடி இருக்கு பாருங்க. எப்படா லீவ் வரும், எப்படா ஓடலான்னு 5 கிட்ட ஓடி இருக்கு. சரி, ஓடட்டும், பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நாம பாப்போம். இப்ப இவர் எவ்வளவு காசை முதலீடு செய்யறாரு? ரூபா 80,000. ரூபாய் 80,000 முதலீடு செய்யறாரு. ஒரு பங்குட விலை எவ்வளவு? 10 ரூபா. 10 ரூபாய். அப்ப 10 ரூபாய் கொடுத்தா, வழியா பாத்துக்கோங்க, 10 ரூபாய் கொடுக்குறோம். 10 ரூபாய் ஒரு மாம்பழம் வச்சுக்கணும். நமக்கு தெரிஞ்சது என்ன சொல்லுங்க? நமக்கு என்ன தெரியும்? மாம்பழம். மாம்பழம். அப்ப மாம்பழம் ஒன்று 10 ரூபான்னு எடுத்துக்கணும். அந்த 10 ரூபாய் மாம்பழம் தான். அந்த மாம்பழம் அடிச்சு மாம்பழம் ஒன்று 10 ரூபாய்க்கு.
நம்ம 80,000 ரூபாய் காசை கொண்டு போனா எவ்வளவு மாம்பழம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான் கேள்வி என்னது இந்த பங்குகள் முதலாவது. அப்ப மொத்த பங்குகள் எப்படி நம்ம காண்றதா சொல்லுங்க அப்போ. மொத்த பங்குகளை மொத்த பங்குகள் எண்ணிக்கை எப்படி காண்றது? முதலீடு செஞ்ச பணத்துல இருந்து ஒரு பங்குல விலையால பிரிக்கும். சரி. அப்ப பங்குகளின் எண்ணிக்கை முதலாவது கேள்வி எழுதிக்கொள்ளும். பங்குகளின் எண்ணிக்கை பங்குகளின் எண்ணிக்கை சமன் என்னென்ன வரப்போகுது? பங்குகளின் எண்ணிக்கை சமன் எப்படி வரப்போகுது? 8000. நான் விட கேட்டேன். முதலீடு செய்த தொகை முதலீடு செய்த தொகை இல்லாட்டி பணம் தொகை இல்லாட்டி பணத்தின் கீழ் ஒரு பங்கின் விலை. இப்படின்னு போடுறதால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? இந்த இடத்துல என்ன கிடைக்க போகுது? பங்குகள் எண்ணிக்கை. பங்குகள் எண்ணிக்கை கிடைக்கும். சோ பங்குகள் எண்ணிக்கையை பார்ப்போமா? பங்குகள் எண்ணிக்கை எப்படி வரும்? முதலீடு செய்த தொகை எவ்வளவு? ரூபாய் 80,000. ரூபாய் 80,000 முதலீடு செய்யணும். ஒரு பங்குட விலை எவ்வளவு? ரூபாய் 10. பிரிச்சிங்க எத்தனை வரப்போகுது? 8,000. 8,000 பங்குகள். 8,000 பங்குகள் அப்படின்னு சொல்லி வரப்போகுது. நம்ம ரூபாயில காணப்போறோம் 8,000 பங்குகள் அப்படின்னு. அப்ப நான் 80,000 ரூபாய் காசோட மாம்பழம் வாங்குறதுக்கு போனா ஒரு மாம்பழம் 10 ரூபாய் எத்தனை மாம்பழம் வாங்கிருக்கலாம்? கிட்டத்தட்ட 8,000. 8,000. பெருசா யோசிக்காதீங்க. சரி, 2வது என்ன கேட்டீங்க? வருட இறுதியில் கிடைக்கும் பங்கு லாபத்தினை அவர் முதலிட்ட பணத்தின் சதவீதமாக தருக. போட்லி இல்லையா? இல்ல சார். தான் சரி. இருக்கும். அப்படி இருங்க, நான் வந்து செய்யறேன். போட் கிளியர் ஆகுதா இல்லையா? இப்ப போட் கிளியர் ஆயியா இல்லையா? இல்ல சார்.
இப்ப கிளியர் தான் சார். இப்போ கொஞ்சம் கிளியர் சார். இப்ப கிளியரா இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. இப்பயும் கிளியர் இல்லாம இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? ஓ சார் ஓ முந்தி சார். பரவாயில்ல. கிளியரா தானே இருக்கு? ஓ ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு சார். ஓரளவு கிளியர் இல்லையே, கிளியரா தானே இருக்கும். உண்மையாவே கிளியர் இல்லையா? எப்பயுமே கிளியரா இருக்காங்க, கிளியர் இல்லைன்னு. ஓ சார் எனக்கு அப்படி தெரியுது. கொஞ்சம் பிளர் ஆயிடுச்சு. எப்பவுமே கிளப்ல இல்ல. கிளியரா தானே இருக்குது இல்லையா? ஆயிஷா கிளியரா இருக்கா? ஓ ஏன்னா சார் கிளியர். மெசேஜ் போட்டுட்டே இருக்கு, மெசேஜ் போட்டுட்டே இருக்கு, கிளியர் இல்ல கிளியர் இல்ல கிளியர் இல்ல. என்ன செய்யலாம்? கிளியர் இல்லாமல இருக்குது. இல்ல சார் கிளியரா தான் இருக்கு. அப்பயும் கிளியர் இல்ல, கொஞ்சம் கிளியர் இல்லாம சார் இருக்கா? கிளியர் இல்ல சார். நல்ல கிளியரா இருக்கிறார்கள். போனை சைட்ல ஒரு வச்சு ஒரு போட்டோ நினைக்க அனுப்புங்க, ஸ்கிரீன்ஷாட் பண்ணி. என்ன செய்யலாம்? ஓகே ஓகே, நான் பாக்குறேன். என்னடா இது? கிளியரா தான் சார் இருக்கு, விளங்குது நல்லா. எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி அனுப்புங்க. போனை சைட்டால வச்சிருப்பேன், போனை சைட்டால வச்சு அனுப்புங்க. கொஞ்சம் இருங்க, அப்படியே வரேன்.
இப்ப ஓ சார் சரி இப்ப இப்ப சரி சார். ஓகே சரி சரியான பதங்களா ஆகிக்குள்ள என்னமோ தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் ஓகேயா? செகண்டுக்குள்ள போவையா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எல்லாருக்கும் ஓகேயா? செகண்டுக்குள்ள போவையா? ஓகே சார். எல்லாரும் கொஞ்சம் ஓகே சார். ஓகே சார். பேசு. சும்மா இருந்து என்ன சரியோ இல்லையா போன்ல? பரீரா விளங்கிச்ச இந்த கேள்வி இல்ல தானே? ஓ சார். என்ன விளங்கிச்சு? பங்குகள் எண்ணிக்கை நான் எப்படி கண்டேன் சொல்லுங்க பாப்போம். கொப்பியை தட்டி பார்த்து பிரயோசனம் இல்லைமா? இப்பதான் சொன்னேன். இந்த கேள்வியில பங்குகள் எண்ணிக்கையை நான் எப்படி கண்டேன்? மைக்கை அன்மியூட் பண்ணி வைக்க சொன்னா அன்மியூட் பண்ணி வைக்கிறேன். பரீரா ஆல்ரெடி சைட் நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சும்மாவே கடுப்புல இருக்கேன். மைக்கை அன்மியூட் பண்ணாம ஓபன் பண்ணி வச்சுட்டு இருந்து தேவைக்கு இல்லாம ரிமூவ் பண்ண போட போகுது பாருங்க. சார் எனக்கு அது திரும்ப விளங்கப்படுத்திடுங்களே. எல்லாம் இல்லம்மா, உங்களுக்கு விலங்காட்டி விலங்கியலைன்னு சொல்லி பழகும் சரியா? விளங்கிச்சு அந்த பெஸ்ட்டுக்கு. கவரேஜ கொஞ்சம் நீங்க செக் பண்றீங்களாமா? அம்சா நான் போட் கிளியரா? ஓ சார். சம்மா கொஞ்சம் உங்களோட கவரேஜ் செக் பண்ணுங்க. நீங்களும் ஹஸ்னாவும் தான் நினைக்கிறேன் கவரேஜ் உங்க 2 பேரும் பிரச்சனையா இருக்கு. ஸோ கொஞ்சம் செக் பண்ணுங்க. பரீரா இது நான் 2 முறை சொன்னேன் சரியா? இப்ப எனக்கு நீங்க ஒருக்கா சொல்லுங்க இதை எப்படி செய்யுது? நான் அடிச்சு அனுப்பின போட்டோவை திரும்ப பார்த்து அழுதி எழுதி அனுப்பியிருக்கீங்கன்னு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படிதானே? நான் அனுப்பின போட்டோவை அப்படியே விளங்கல. பார்த்து நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பினேன். நோட்ஸ் எதை பார்த்து எழுதுனீங்க? ஒயிட் போர்டில் எழுதினது தானே. ஒயிட் போர்டு எழுதுங்க. ஆனா அடுத்து அனுப்பின போட்டோவை பார்த்தானே எழுதுனீங்க. இல்ல அப்ப நீங்க ஒயிட் போர்டில் விளங்கப்படுத்த பக்கிட்டு எழுதினேன். விளங்கப்படுத்தின இப்பயே விளங்கப்படுத்தினேன் நான். இது ஒருக்க சொல்லுங்க என்ன விஷயம்? சும்மா பேருக்கு படிக்க வர்றது என்ன அப்படித்தானே? சும்மா சேர்த்து விட்டாவோ படிக்க வர்றது அப்படித்தானே பரீரா? இல்ல அப்ப வேற என்னதுக்கு வர? அது என்ன கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சம் விளங்குனா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கொஞ்சம் கொஞ்சம் விளங்குச்சோ அதை சொல்லுங்க. பொய் சொல்லலாம் தயவு செஞ்சு விட்டா விளையாட மாத்தாதீங்க. படி விளங்குது ஒழுங்கா மரியாதையே சொல்லுங்க. இப்ப நான் பங்குகளின் எண்ணிக்கை காண்றது சொன்னேன் தானே? மத்த எல்லாரும் விளங்கிச்சானே? விளங்கிச்சா இல்லையா? ஓ சார். ஓ சார். பரீரா இப்ப எனக்கு சொல்லணும் எப்படி நான் இந்த பங்குகள் எண்ணிக்கையை கண்டேன் சொன்னாதான் நான் அடுத்ததுக்குள்ள போலாம். ஸ்கூல் இல்லம்மா, எழுப்பி வச்சுட்டு அப்படியே நிலத்தை பார்த்துட்டு நிக்கிறதுக்கு வாயை திறந்து கதைக்கணும். இல்லாட்டி திறந்து இருப்பேன். என்ன செய்ய? திறந்துடுதா? கேள்வி வாசிங்க முதலாவது. இப்ப பிரிண்ட் அவுட் எடுக்கல சார். கேள்வியை வாசிங்க. சரி நீங்க அப்படி இருக்கீங்கண்ணே. கேள்வி என்னப்பா ஒருக்கா வாசிங்க. பரீரா தான் அதுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேள்வியா சார்? ஓமா திரும்ப கொள்வனவு செய்யப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை என்ன? சரிதானே? வாசிங்க. இப்படி வாசிச்சா இருக்கணும். கொள்வனவு செய்யப்பட்ட பங்குகளின் முதல்ல இந்த ஒருவர் அதுல இந்த ஒருவர் ரூபாய் 10 பெறுமதியான பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ரூபாய் 80,000 செலவு செய்கின்றார். நிறுவனமானது பங்கு ஒன்றிற்கு ரூபாய் 5 பங்கு லாபம் வழங்குகிறது. கொள்வனவு செய்யப்பட்ட பங்குகளின் எண்ணிக்கை என்ன? பரீரா முதலாவது கேள்வி கொள்வனவு செய்யறதுன்னா என்ன? பரீரா மாதிரி பரீரா 1 2 நிறைய பேர் இருப்பீங்க.
அம்நாயமானுள்ள உன்ன கேட்டால் நீ இதைத்தான் சொல்லுவான்னு எனக்கு தெரியும். சோ இங்க சொல்லும் போது வடிவாக்காவணி சரியா வடிவா கேட்டுக்கணும் சரிதானே. பரீரா மாதிரியே இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க இதுல. கொஞ்சம் பேர் நிறைய பேர் இல்ல. இதுல 50 பேர் இருக்கிறேன், 50ல 10 பேர் சரிதானே. நீங்க 10 பேரும் கொஞ்சம் இந்த செகண்ட் டேர்ம் தேர்ட் டேர்ம் ஒழுங்கா வந்து படிச்சிட்டீங்கன்னா என்ன ஆயிருவீங்க சொல்லுங்க மத்தாக. நல்லா வந்துரும். நல்லா வரும். நல்லா வந்துரும். நல்லா வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு சரிதானே. பரீராக்கு முதலாவது கேள்வி, கொள்வனவு செய்யறேன்னா என்ன? ஒரு பொருளை வாங்குறதுக்கு கொள்வனவு செய்யறதா என்ன? தமிழ் பாடம் எத்தனை மார்க்ஸ்? தமிழ் பாடம் எத்தனை மார்க்ஸ்? தமிழ்ல வந்து 50. கொள்வனவு அப்படின்னா என்னன்னு சொல்லி தெரியாதா? கொள்வனவு கொள்வனவு செய்யறேன்னா என்ன? சோ இந்த கொஸ்டின்ல கொள்வனவுன்ற வார்த்தை வந்திருக்கு தானே இவ்வளவு எல்லாரும் வந்திருக்கா இல்லையா? வந்திருக்கு சார். வந்திருக்கு சார். தனித்தனி கூப்பிட்டு கேக்கியா? அன்மியூட் பண்ணி பேசுங்க. கொள்வனவுன்ற வார்த்தை வந்திருக்கா இல்லையா அந்த பேப்பர்ல? இதுக்கு வாசிச்சா சரிதானே. கொள்வனவு அப்படின்னா என்ன அதை மட்டும் சொல்லுங்க, வேற ஒண்ணும் சொல்ல வேணாம். பரீராக்கு கொள்வனவுண்டா கூட என்னன்னு தெரியாதா? அப்புறம் எப்படி நீங்க நம்ம பெற்றுக்கொள்ள உன்னிட்ட கேட்கலையா? பரீராடான்னு கேட்டேன், உன்னிட்டே கேட்டது இல்லதான் உன்னிட்ட கேட்கல கேட்டதா? நீங்க எல்லாம் சொல்லி கேட்கலையா? கேட்கல தானே, பரீராடு தானே கேட்டது. அதெல்லாம் அன்மியூட் பண்ணி வச்சிருக்கு. பரீரா நான் ரிமூவ் பண்றேன் சரியா, குரூப்ல இருந்து நான் கேட்டேன். வேறொரு கிளாஸ் ஒன்று பாருங்க சரியா. வாய மூடிட்டு அப்படியே இருக்கிறேன்டா, அப்படியே இருங்க. சோ அடுத்தது அம்னா இமானுல்லா, கொள்வனவு செய்யறேன்னா என்ன அர்த்தம்? வாங்குறது சார். சரி, அன்மியூட் பண்ணியே வை, ஓபன் பண்ணக்கூடாது சரியா. அப்ப அவர் என்ன செய்யறாரு, ஒரு பங்குட விலை எவ்வளவா? ரூபா 70,000 80,000 உனக்கு பங்கு விற்கிறாங்க 8,000. ரெண்டாவது அம்னா அவனோட உமா கால் பண்ணணும், இல்லாட்டி கிளாஸ் வரக்கூடாது ப்ரோ சரியா. சார் நான் இப்ப கொஞ்சத்துக்கு முதத்தான் ஜாயின் ஆனேன் சார். ஒன்னு யார் லேட் ஆகி ஜாயின் ஆக சொன்னது? நான் லேட் ஆகி ஜாயின் ஆக சொல்லலே. நான் தூங்கினேன் சார். அப்படியே தூங்குங்க. அடுத்தது கொள்வனவு செய்யறேன்னா என்ன? ஒரு சாதாரண கேள்வி. அம்மாள் கொள்வனவு செய்யறேன்னா என்ன? மைக் அன்மியூட்ல வைங்க. கொள்வனவு செய்யறேன்னா என்ன? வாங்குறது. இங்க என்ன சொல்லிருக்காங்க இந்த கேள்வியில? மைக்க அன்மியூட்ல வைங்க. ஒரு பொருளோட விலை எவ்வளவு சொல்றாங்க? ஒரு பங்குட விலை எவ்வளவு சொல்றாங்க? 10 ரூபா. ரூபா 10. எவ்வளத்தை கொண்டு போய் செலவிடுறாரு? செலவிடுறேன்னா என்ன அர்த்தம்? செலவு செய்யறாரு. செலவு செய்யறேன்னு நமக்கு தெரியும், எல்லாருக்கும் செலவோட மீனிங் தெரியும் தானே? எல்லாருக்கும் தெரியாத கிளியரா இருக்கீங்களா? செலவோட மீனிங் தெரியாத எல்லாருக்கும் தெரியும் தானே செலவு செய்யறேன் என்ன? தெளிவா சொல்றதை பார்த்து கொடுங்க. நான் இப்போ வரைக்கும் கொஸ்டினை செஞ்சே காட்டல. நான் அந்த வெறும் வசனத்தை வச்சு ஏன் ரிமூவ் பண்ணேன்னு நினைச்சேன் 2 பேரை. சரி, நான் ரிமூவ் பண்ணதுக்கு 2 ரீசன் சொல்லுங்க யாராவது. கேள்வியோட அர்த்தம் விளங்காமை. கேள்வியின் அர்த்தம் இப்ப விளங்கும் நமக்கு. கேள்வியை வாசிக்கணும்.
சரிதான் நான் சொல்றது? சரிதான் நான் சொல்றது? ஓ சார். இப்ப நான் ஒண்ணு பிள்ளையா சொல்ல போறேன்ல இந்த இடத்துல. கொள்வனவு அப்படின்ற வார்த்தை நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம மெட்ஸ் படிக்கிறதுல பிரயோசனம் இல்லையே. நான் எத்தனை முறை கொள்வனவுன்ற வார்த்தையை பாவிச்சிருக்கேன். இந்த இடத்துல கொள்வனம் அப்படின்ற ஒரு வார்த்தை வருது அப்படின்னா அது என்ன அர்த்தத்தை சொல்லுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இதுல பாருங்க, கொள்வனம் என்ற ஒரு வார்த்தையும் இதை விட்டு எக்ஸ்ட்ரா என்ன ஒரு வார்த்தை செலவு செய்யறார். அப்ப 10 ரூபாய்க்கு கொள்வனவு செய்யறேன்னு என்ன அர்த்தம்? ஒரு பங்குட விலை 10 ரூபா. எவ்வளவு செலவு செஞ்சாரு ரூபா? 80,000. 80,000. அப்படி என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். அம்மா மைக்ரோஃபோன். 80,000 ரூபாய் காசை கொண்டு போய் செலவு செஞ்சு 10 ரூபாய் பெறுமதியான பங்குகளை வாங்குறாரு. புரியுதா? அந்த வாங்குறன்ற வார்த்தைக்கு பதிலா என்னன்னு சொல்லியிருக்காங்க? கொள்வனவு அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு. சோ அந்த பேப்பரை நீங்க சப்போஸ் இஃப் யூ ஆல் வந்து டுமாரோ பிரிண்ட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன செய்ய வேண்டும் அந்த இடத்துல பேப்பர்ல? இந்த 2 வசனமான அர்த்தத்தை இது யாரா நல்லா படிக்கிற ஆளா இருந்தாலும் சரி, நல்லா படிக்காத ஆளா இருந்தாலும் சரி, இந்த மெத் செய்யணும்னா நான் 2-3 விஷயம் உங்களோட முன்னுக்கு சொல்லிக்கிறேன். எனக்கு ஹாஷாக எங்க அவசியம் இல்லை. இந்த சூம் கட் ஆகிறதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. எனக்கு இந்த இடத்துல பிரச்சனை என்னடா, மெட்ஸ் நல்லா படிக்கணும்னா நான் சில விஷயம் சொன்னா அதுல முதலாவது ஒரு விஷயம் சொன்னேன். என்ன சொன்னேன்? முதலாவது நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? தமிழ் வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். இந்த கேள்வியில தமிழை நம்ம புரிஞ்சு வாசிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா நமக்கு விட செய்யறது கஷ்டமா இல்லையா? கஷ்டம் இல்ல. ஏன்னு சொல்லுங்க. இது ஒரு சாதாரண நம்ம கேள்வியை மாத்துவோமா? சரி, நான் சொல்ற மாதிரி கேள்வி சேஞ்ச் பண்றீங்களா? எல்லாரும் கேள்வியை மாத்துவோமா? ஓகே சார். மாம்பழம் ஒன்றின் விலை 10 ரூபாய் எனின் 80,000 ரூபாய்க்கு எவ்வளவு மாம்பழம் வாங்கலாம்? இதானே கேள்வி. நான் சொல்ற சரியா? ஓ சார். 3-4 முறை வாசிச்சு பாருங்க. நான் சொன்னீங்கதான் கேள்வியா இருக்கும். மாம்பழம் ஒன்றின் விலை 10 அப்படின்னு சொன்னா 80,000 ரூபாய்க்கு எவ்வளவு வாங்கலாம்? இதான் கேள்வி. இதுல அந்த மாம்பழம் அப்படின்ற வார்த்தைக்கு பதிலா என்ன வந்திருக்கு இந்த கேள்வியில? பங்குகள். அவ்வளவுதானே. கஷ்டம் இல்லை. இது கஷ்டம் இல்லை. இந்த பாடம் இருக்கிறதுல சரியான சுலபமான பாடம். சும்மா மார்க்ஸ் வரும். இதுல எதுவும் பெருக்கல் இருக்கா? இதுல எதுவும் பெருக்கல் பிரித்தல் மட்டும் தான் வருது. வேற ஏதாவது பெர்சன்டேஜ் ஏதாவது வருதா? இந்த ஏதாவது பாத்தீங்களா? பெர்சன்டேஜ் ஏதாவது இருக்கா அந்த கேள்வியில? அது கேள்வியை பொறுத்துதான் வரப்போகுது. சரிதானே? அப்ப முதலாவது கேள்வியில் என்ன கேட்டிருக்காண்டா, பங்குகள் எண்ணிக்கை. முதலாவது நம்ம எவ்வளவு காசு போடுறோம் அப்படிங்கறத பார்க்கணும். எவ்வளவுக்கு நம்ம கொண்டு போய் பங்கு வாங்க போறோம். ஒரு பங்கு எவ்வளவுன்றதால பிரிச்சவங்க. சரி, இன்னுமே நான் சுலபமா கேட்கிறேன். சுலபமா கேட்க இன்னுமே பபா மாதிரி கேட்கிறேனே. என்கிட்ட 20 ரூபா காசு 2 ரூபாட சுவிங்கோ எத்தனை வாங்கலாம்? 10. எப்படி சொன்னீங்க? அதாவது முதலீடு செய்யற காசுல ஒரு சுவிங்கத்துல விலையால பிரிச்சீங்க. அப்படித்தானே? அதே மாதிரி 80,000 என்ன செய்யறோம்? 10 ஆளு பிரிக்கணும். அப்ப மொத்தமா எவ்வளவு பங்குகள் வாங்கலாம் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல என்ன செய்யலாம்? சரிதானே? சரியா? இது விளங்கிட்ட எல்லாருக்கும்? ரெண்டாவது கேள்வி. சரிதானே? ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது என்னமா கேட்டுச்சு? வருட இறுதியில் கிடைக்கும் பங்கிலாபத்தினை அவர் முதலிட்ட பணத்தின் சதவீதமாக தருக. திரும்ப ஒருக்கா நான் சொல்லும் போது எல்லாரும் கவனிங்க. வருட நான் சொல்லும் போது எல்லாரும் மனசுக்குள்ள எல்லாரும் சொல்றீங்களா? எல்லாரும் சொல்றீங்களா? நான் சொல்றது திரும்ப ஒன்னா கேள்வி விளங்கும். சொல்லாட்டி கேள்வி விளங்க. நான் தெளிவா சொல்றேன். கேள்வி விளைஞ்சிண்டா உனக்கு உன்னால உன் வாழ்க்கையில எவனாவது சொல்லிப்பான், உனக்கு மெட்ஸே வராது, நீ ஒரு தண்டைச்சோறு, நீ ஒரு தற்கூரி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை இல்ல. கேள்வியே அழகா வாசி. அதை வாசிச்சா தானா வரும் கூட உனக்கு தெரியும் அந்த விஷயம். இப்ப பாரதியில என்ன சொல்லியாங்க? வருட இறுதியில் அவர் பெரும் பங்கு லாபத்தை. அப்படின்னா வருட இறுதியில் அவர் பெரும் பங்கு லாபத்தை அப்படின்ற வார்த்தையில அந்த முடிவு வரைக்கும் என்ன சொல்ல வராங்க? அவர் ஒரு என்னத்தை பெற போறாரு? பங்கு லாபத்தை பெற போறாரு. அப்ப முதல்ல நம்ம என்னத்தை காணணும்? அவர் பெற்ற பங்கு லாபம். அந்த துண்டு வரைக்கும் நான் செஞ்சிட்டேன். அப்ப முதலாவது என்ன செய்வோம்? பங்கு லாபத்தை பார்ப்போம். எழுதுறேன்.
பங்கு லாபம் சமன். படியா பாருங்க. ஒரு மாம்பழத்துக்கு நான் வாங்கும் போது என்கிட்ட 5 ரூபா பங்கு லாபம் வருது. 10 மாம்பழம் வாங்கினா எவ்வளவு வந்திருக்கும்? 50 ரூபா. 50 ரூபா. ஒரு மாம்பழம் வாங்கும் போதே என்கிட்ட 5 ரூபாய் லாபம் வருது அப்படின்னு சொல்றாங்க. 10 வாங்கினா எவ்வளவு லாபம் வந்திருக்கும்? 50 50 ரூபாய். அண்டர்ஸ்டாண்ட் தானே? அதே மாதிரி இங்க ஒரு பங்கு வாங்கும்போது எவ்வளவு லாபம் கிடைக்குதா? 5. மொத்தமா எவ்வளவு பங்கு நான் வாங்குறேன்? 8000. 8000. எவ்வளவு வரும்? ரூபா 40,000. 40. அப்ப இதுதான் என்னது? வருட இறுதியில் அவர் பெறும் பங்கு லாபம். வருட இறுதியில் அவர் பெறும் பங்கு லாபத்தை அவர் முதலீட்டு தொகையின் சதவீதமாக தருக. சதவீதம் அப்படின்னா என்ன செய்யறது? எப்பயுமே வடிவ நம்ம மனசுல நினைவிக்கிற சொல்லுங்க. இப்ப நான் சும்மா என்னமா நோட் கிளியர்ல சார். இல்லையே சார், கிளியரா தான் கிளியரா தான் சார் இருக்கு. ஜனலோரத்துல இருக்கு. அம்மா கொஞ்சம் செக் பண்றீங்களா உங்களோட கவரேஜ்? ஓகே சார். மத்த எல்லாரும் கிளியரா? ஓ சார். ஓ சார். சரி, சும்மா ஒரு சாதாரண கேள்வி. 100 ரூபாயில ரூபா 100ல் ரூபா 20 ரூபா 100ல் ரூபாய் 20 எத்தனை சதவீதம்? 5. எப்படிங்க நீங்க 100ன் மேல் 20. 100ன் மேல் 20 தர 100. அப்ப எப்பயுமே என்ன செய்வோம்? சதவீதம் காணும்னா என்ன தர பெருக்கணும்? 100. சரிமா இல்ல தெரியாம அவசரத்துல பிள்ளையா சொல்லிட்டு சரி விடுவோம். எப்ப எதால பெருக்கணும் நம்ம? 100. அப்ப 100 எத்தனையால பெருக்கணும்? 100. 100 பெருக்கணும். 1 பெருக்கணும். சரிதானே? 100 பெருக்க போறீங்க. என்னென்ன சொல்லப்படுது இந்த வடிவ விஷய வார்த்தைகள் அவதானிங்க. வருட இறுதியில் அவர் பெறும் பங்கு லாபத்தை முதலீடு செய்ததுல எவ்வளவு பெர்சன்டேஜ் சொல்லலாம். அப்ப முதலீடு எவ்வளவு செஞ்சாரு அவரு? எவ்வளவு 80,000. இத போட்டதால அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குது? பங்கு லாபம் 40,000. அப்ப இப்ப என்ன செய்யலாம் நம்ம? இங்க ஒரு சைபர், 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 இங்க ஒரு சைபர். 4 4ஆல சுருக்குனா ஒரு முறை, 8 4ஆல சுருக்குனா 2 முறை, 2 முறை, 2 2ஆல சுருக்குனா ஒரு முறை, 100 2ஆல சுருக்குனா 50. எத்தனை வந்திருக்கும் சதவீதம்? 50%. சரி. அப்ப இந்த கொஸ்டின்ல நான் உடைச்சது மாதிரி இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க உடைச்சிருக்கீங்களா கொஸ்டின்? இல்ல. அப்ப நம்ம மெட்ஸ செய்யாம போனதுக்கான ரீசன் என்ன? இவ்வளவு நானும் உடைச்சதே இல்லை இது வரைக்கும். ஹிம்சா கேள்வி உடைச்சிருக்கமா இது வரைக்கும்? அஹிம்சா கேக்குதா? ஹிம்சா சரிதானே? நம்ம உடைக்கிறே இல்ல கேள்வி சரிதானே? அவருக்கு மைக்ரோ ஃபைல போட மைக்ரோ பண்ணி விடுங்க. சரி, இப்ப கேள்வி உடைச்சோன்னே விளைஞ்சேன் எல்லாருக்கும் இந்த கேள்வி. இது ஓகே தானே? இப்ப இது ஓகே. இந்த கேள்வியோட வியூ என்ன முதல்ல பாருங்க. ஒரு சாதாரண பங்குகள் எண்ணிக்கையை காண சொல்றான். அப்ப அதுல வேற என்னத்தை காண சொல்றான்? இப்ப பங்கு லாபம் எவ்வளவு வருதுன்றதை காண சொல்றான். அடுத்து என்னத்தை காண சொல்லியிருக்கான்? இந்த 50% என்ன? உண்மை சும்மா நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 50% என்னது? சரி, திங்க் பண்ணுவோமா? சும்மா யோசிப்போமா? நான் கேட்க சொல்றீங்களா? சார்.
நான் என்ன செய்யறேன், ஆயிஷாட தோட்டம் முடிங்க. ஆயிஷாட தோட்டத்துல 80,000 ரூபாய்க்கு சாமான் வாங்கிட்டு வரேன். 80,000 ரூபாய்க்கு நீங்க சாமான் வாங்கிட்டு வந்ததால 80,000 ரூபாய் நான் என்ன செய்யறேன், ஆயிஷாட கையில கொடுத்து சாமான நான் என்ன செய்யறேன், வாங்கி கொண்டு வந்துட்டேன். வாங்கி கொண்டு வந்து என் வீட்டுல வச்சுட்டேன். வீட்டுல வச்சதால ஒரு வருஷம் முடிவில் எனக்கு 40,000 ரூபாய் கைக்கு வருது அப்படின்னா என்ன அர்த்தம், நான் கொடுத்த காசுல பாதி காசை எடுத்துட்டு சரிதானே. அந்த பாதி காசு தான் என்னன்னு சொல்றாங்க, இந்த 50% இப்படி செஞ்சு கண்டிருக்கோம். ஓகே, அது விளங்கிட்டா? சிம்பிளான விஷயம். கன்செப்ட் வைஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. தயவு இந்த போர்ட்ல இருக்கிறது அப்படியே கொப்பியில பார்த்ததுன்னா மார்க்ஸ் வரும்னு நினைச்சீங்கன்னா வராது. நான் இதுல போர்ட்ல எழுதாம எத்தனை விஷயம் சொல்றேன், எழுதாம நிறைய விஷயம். அந்த நிறைய விஷயம் சொல்லும் போதே டக்கு டக்குன்னு இந்த மேல மார்ஜின் சைட் இருக்கு தானே கொப்பியில, அதுல அதெல்லாம் நோட் பண்ணிக்கணும். நான் நேத்தி யாரோ ஒருத்தர் நோட்ஸ் பார்த்தேன், சரியா நினைவில்லை, நிறைய பேர் நோட்ஸ் வந்தாங்க. சம்ஹா போர்ட் கிளியர் இல்லைன்னு சொல்லுது. போர்ட் கிளியர் இல்லையா? சம்ஹா கொஞ்சம் உங்களோட கவரேஜ ஒரு முறை போனை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு திரும்ப ஒரு ரீஜாயின் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே சார். ஒரு ரீஜாயின் பண்ணி பாருங்க, அப்ப கவரேஜ் ஓகே. சில நேரம் இப்ப எல்லா இடத்துலயும் கவரேஜ் பிரச்சனை வருது அப்படின்னா பிள்ளைகள் என்ன பிரச்சனைன்னு சொன்னா, உண்டு உங்களுக்கு வர கவரேஜும் எனக்கு வர கவரேஜும் ஒன்று பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே இடத்துல வந்து சேர்றோம். அடுத்த பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க இருக்கிற ஏரியா வந்து 2 டவர் கவரேஜ் ஒரே இடத்துல வரதா இருக்கலாம். நான் தான் படிக்கிறேன், அதில் சொல்றேன். 2 டவர் கவரேஜ் உங்களோட ஒரே இடத்துல வரலாம். இப்ப டயலாக் டவர் 2 இருக்குது, 2 கவரேஜ் ஒரே இடத்துல வரும்போது என்ன நடக்கும், ஒரு டைம்ல போன்ற சிக்னல் எது கனெக்ட் ஆகும், இந்த டவருக்கு. அடுத்த டைம் எங்க கனெக்ட் ஆகும், இங்க. ஸோ இதுதான் இருக்கிற பிரச்சனையா வருது. ஸோ பார்ப்போம். ஸோ என்ன செய்யறது, ஒன்றும் செய்யலாம் பிள்ளை. இப்ப நம்ம நல்லதா ஒரு விஷயத்த சரியா ஸ்டார்ட் பண்றப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கணும். ஓகே, அதுலேயே அடுத்த பார்ட் கொஸ்டினை நான் 10ஆம் ஆண்டு கிளாஸஸ்ல தொடர்ந்தும் செய்வேன். ஸோ பேலன்ஸ் செய்வோம் பிள்ளைகள். சொல்லுங்க, அடுத்தது வாசிங்களேன். நஃபா, அதுலேயே அடுத்த கேள்வி வாசிங்க கூட. அந்த பி கேள்வியா? பி கேள்வி வேணாம், அடுத்த கேள்வி போவோம். பி கேள்வி பிறகு செய்வோம். சந்தை விலை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா. பிள்ளைல செய்யாம போற கேள்வியில கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. பிறகு சொல்லுங்க. பிறகு சொல்லாம அடுத்த பாடம்லாம் தோங்கின பிறகு சரி அந்த கேள்வி செய்யல அப்படின்னு வராதிங்க. அதெல்லாம் சொல்லுங்க ஆல்ரெடி. ஸோ இப்போ வந்து அது பேஜ் 2ல இருக்கு. அடுத்தது பேஜா போடலையா அதுலாவே? சரி, அப்ப அதுல அடுத்த இருக்கு 2வது கொஸ்டின்ல செய்யறேனா? சரியா சார்? நான் ரீஜாயின் ஆயினேன், கிளியர்ல. நான் என்னமா செய்யறது சம்ஹா, உங்களோட கவரேஜ் இல்லம்மா, புரியுதா உங்களுக்கு? எல்லாரும் கவரேஜ் இருக்கான். சம்ஹா வந்து என்ன சிம் யூஸ் பண்றீங்க? டயலாக். போன்ல ஸ்பீட் டெஸ்ட் அக்கவுண்ட் ஏத்த சொன்ன நினைவிருக்கா? ஏத்தி பாத்தீங்களா? ஸ்பீட் டெஸ்ட்னு சொல்லி ஒரு அக்கவுண்ட் ஏத்துனீங்களா? இல்ல சார். அந்த எப்ப ஏத்திட்டு ஒரு முறை வீட்டுல ஒவ்வொரு இடமா நின்று அந்த எப்ப ஸ்டார்ட் பண்ணி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ பாருங்க, ஹவு டு இன்ஸ்டால்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்றது எப்படின்னு பார்த்துக்கோங்க. அது ஈஸியா எனக்கு சும்மா ஆப் டவுன்லோட் பண்றதுதான். ஹவு டு கெட் கவரேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கும். எனக்கு அந்த ஸ்பீட் டெஸ்ட் பை ஊக்லான் இருக்கும், OOKLA. அந்த இதுல எப்ப ஏத்தி போட்டு வீட்டுல ஒவ்வொரு இடமா நின்று ஒரு ஸ்டார்ட் பண்ணணும். அதுல வர்றதை பார்க்கணும். எப்ப உங்களோட கவரேஜ் வந்து ஒரு 5 இருக்கு, MBPSல 5 MPPS, அதுல 5க்கு மேல வருதோ அப்போ உங்களுக்கு கவரேஜ் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸோ வீட்டுல ஒரு இடமா இருந்தா செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்கணும் வீட்டுல எங்க கவரேஜ் வருது. 7 மணி சொன்னா ஜன்னலுக்கு பக்கத்துல இருந்து படிங்க, இல்லாட்டி வாசலுக்கு வெளியே அந்த இடத்துக்கிட்ட எல்லாம் சில நேரம் கவரேஜ் வரலாம், ஷுவரா தெரியாது. செக் பண்ணி பாருங்க சம்மா. சரியா? அதுக்கும் மேல என்னால் ஒன்றும் செய்யல. என்னால் ஒன்றும் செய்யலாதானே பிள்ளை. இப்ப அந்த பிள்ளைக்கு கவரேஜ் இல்லாத இப்ப எனக்கு ஒண்ணுமே செய்யலாது. என்னால் ஒன்றும் பண்ணலாது. என்ன பெயர் சார் சொன்னீங்க? அந்த பிள்ளை வேற நம்ம என்னமோ கழிச்சிட்டு என்னமோ கேட்பாஸ்கா. அடுத்த கேள்வி வாசிங்கம்மா. சரி. சந்தை விலை ரூபாய் 16 ஆகவுள்ள பங்குகளை கொள்வனவு செய்வதற்கு ரூபாய் 80,000 முதலீடு செய்யும் ஒருவருக்கு பங்கொன்றிற்கு ரூபாய் 4 பங்கு லாபமாக வழங்கப்படுகிறது.
ஓகே வாசிங்க. முதலாவது கேள்வி, வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? ஓகே அடுத்து மொத்த பங்கு லாபத்தை காண்க. ரெண்டு தான் இருக்கா அங்கால என்னது? அங்கால வருட பி இல்ல சார். ஓகே ஓகே அத நம்ம முதலாவது கேள்வி செய்வோம். முதலாவது கேள்வி என்ன கேட்டிருக்கு? வாங்கிய பங்குகளின் எண்ணிக்கை யாது? சேம் எஸ் அதே விஷயம்தான். இந்த இடத்துல புதுசா ஒரு வார்த்தை வந்தீங்க. என்ன வார்த்தை? சந்தை விலை. அதாவது சந்தை விலை அப்படின்னா என்ன? பங்கு ஒன்றுட விலை. விலை. அதாவது மார்க்கெட்ல கத்தரிக்காயோட விலை என்னவோ அதைத்தான் சொல்ற மாதிரி தான். சிம்பிள். அதெல்லாம் அது ஒரு வார்த்தை வந்துட்டுன்னு சொல்லி நம்ம கேள்வி செய்யலாம் போமா? செய்யலாம் போயிடும். கேள்வி எல்லாருக்கும் விளங்கிச்சா இல்லாட்டி இன்னொரு முறை வாசிக்க சொல்லையா? அப்ப ஒரு பங்குட விலை என்ன? எல்லாரும் சொல்லுங்க. எல்லாரும் வாயை திறந்து கதைங்க. தெரியும் தானே? ரூபா 16. அம்னாவும் ஆயிஷாவும் கொஞ்சம் விரிங்க. அம்னா ஆயிஷா அம்னா ஆயிஷா கொஞ்சம் விரிங்க. மத்தாக ஆன்சர் சொல்லுங்க. என்ன சொல்லிருக்கு? ஒரு பங்குட விலை எவ்வளோ? ரூபா 16. ரூபா 16. 16. அப்ப ஒரு பங்குட விலை ரூபா 16. ஒரு பங்கு வாங்குறதால எவ்வளவு பங்கு லாபம் கிடைக்குதா? ஒரு பங்குக்கு ரூபாய் 4. ரூபாய் 80,000 என்னத்துக்கு செய்யறாரு இவரு? இந்த பங்குகளை வாங்குறதுக்கு முதலீடு செய்றாரு. அப்ப முதலாவது கேள்வி என்ன கேட்கிறான்? பங்குகள்ற எண்ணிக்கை. பங்குகளின் எண்ணிக்கை தான் முதலாவது கேள்வி. மத்தவங்க கொஞ்சம் ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்க. அவங்க 2 பேரையும் இருக்க சொல்லிங்க. மத்தவங்க எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. பங்குகளின் எண்ணிக்கை. பங்குகளின் எண்ணிக்கை எப்படி ஆயிக்கும்? எவ்வளவு காசு நம்ம போடுறோம்? இங்க சொன்னாங்க 80,000 போடுறோம். ஒரு பங்குட விலை எவ்வளவு? 80,000 16 சுருக்கினீங்கன்னா என்ன வரும்? 5,000. ரூபாய் 5,000 இல்லம்மா. 5,000 என்னது? அப்ப பங்குகள் எண்ணிக்கை காண்றதுல பிரச்சனை இருக்கா யாருக்காவது? இப்ப சோ ரெண்டாவது क्वेश्चन. ரெண்டாவது என்ன நஃபா கேட்டீங்க? மொத்த பங்கு லாபத்தை காண்க. மொத்த பங்கு லாபத்தை காணட்டான். அப்ப பங்குகளோட எண்ணிக்கையை காணட்டான். 8,000 16 வச்சு 5,000 பங்குகள் வாங்கிட்டேன். ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் வருது? 4 ரூபாய். அப்ப 5,000 பங்குக்கு எவ்வளவு? அவ்வளவுதான். மாம்பழக்கு எழுதி வந்து. அப்ப பங்கு லாபம் சமன் என்னன்னு வரப்போகுது? பங்குகளோட எண்ணிக்கை தர ஒரு பங்குக்கான பங்கு லாபம். தேவையான எழுதி கொள்ளுங்க. பங்குகளின் எண்ணிக்கை தர ஒரு பங்கின் பங்கு லாபம். இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பிறகு தேவைப்படலாம் உங்களுக்கு. சோ ஒரு பங்கு எத்தனை பங்கு இருக்கு மொத்தம்? 5,000. ஒரு பங்குக்கான லாபம் எவ்வளவு? ஒரு பங்கு லாபம் ரூபாய் 4. சோ பெருக்குனா என்ன வரும்? ரூபாய் 20,000 வந்து. அப்ப பங்கு லாபம் கண்டுட்டோமா? இது எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே சார். அடுத்தது மூன்றாவது क्वेश्चन என்னமா கேட்டீங்க? வருட இறுதியில் பங்கொன்றிற்கு ரூபாய் 5 மூலதனம் லாபமாக கிடைக்கும் வண்ணம் எல்லா பங்குகளையும் விற்பனை செய்கிறார். பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தை காண்க. கேள்வி என்னன்றது விளங்கிக் கொள்ளுங்க. பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தை காண்க. அதானே கேள்வி. வேற எதுவும் கேள்வி இல்லையே. பங்குகளை வித்து பெற்ற பணம் எவ்வளவு அப்படின்றதுதான் கேள்வி கேட்டிருக்கு. புரியுதானே எல்லாருக்கும்? இது புரியாம இல்லையே? தமிழ் விளங்கிச்சானே? அப்ப முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்ன இந்த இடத்துல,
ஒரு பங்குக்கு எவ்வளவு லாபம் வச்சு விக்கிறாரு? 5 ரூபா. 5 ரூபா. லாபம் வச்சு விக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல அவரு வித்ததால மொத்தமா எவ்வளவு காசு அவர கையில கிடைச்சிச்சு. இப்ப நான் இந்த 4 மார்க்கரையும் நான் விற்க போறேன் உங்களை ஏமாத்தி. சரியா? இது வந்து இம்போர்ட்டன்ட் மார்க்கர், சவுதி அரேபியால இருந்து வாங்குனது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட இந்த மார்க்கரை நான் இப்ப வித்துட்டேன்னா இது உங்கள்கிட்ட வந்துரும். என்னட்ட இருக்குமா? இல்ல. அப்ப நான் நாளைக்கு வித்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட என்ன இருக்கும்? அந்த மார்க்கர் எல்லாம் இருக்குமா? அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல எல்லா பங்குகளையும் அவர் வித்துட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட பங்குகள் இருக்குமா? இப்ப அப்ப எல்லா பங்குகளையும் விற்க போறாரு. அப்ப நம்ம முதலாவது பங்குட விற்பனை விலையை காணுமா? 2 முறையில செய்யலாம். முதல் முறையில செய்யலாம். பங்கின் விற்பனை விலை. முதலாவது பங்குடைய விலை எவ்வளவு? 16 ரூபாய். இப்ப ஒரு பங்குக்கு 5 ரூபாய் கூட வச்சு விற்கிறார், எவ்வளவு வந்திக்கும்? எவ்வளவு வந்திக்கும்? 21 ரூபா. 21 ரூபான்னு வந்திக்கும். இது எல்லாருக்கும் ஓகேயா? ஒரு பங்குக்கு எவ்வளவு எக்ஸ்ட்ரா வச்சு விற்க போறாரு? 5 ரூபாய். அப்ப ஒரு பங்குட தற்போதைய விலை எவ்வளவு? 21 ரூபா. சரிதானே? ஒரு பங்கு இப்ப 21 ரூபாய் அப்படின்னா மொத்தமா அவர்கிட்ட எவ்வளவு பங்கு இருந்துச்சு? 5000. அப்ப மொத்த தொகையத்தான் நான் இப்ப காண போறேன். எப்படி வர போகுது சொல்லுங்க பாப்போம். ஒரு பங்குட தற்போதைய விலை எவ்வளவு? 21 ரூபாய்க்கு விற்க போறாரு. மொத்தம் எத்தனை விற்க போறாரு? அப்படி 5000. 5000 பங்குகளை விற்க போறாரு. விற்கிறதால இப்ப அவருக்கு எவ்வளவு கிடைக்க போகுது? 21 5000 பேருக்குன்னா 21 5 பேருக்குன்னா 100 ஒரு 3 சரி. அவர் பங்குகளை ஃபுல்லா வித்ததால எவ்வளவு காசு வந்தீங்க அவருக்கு? ஹப்சா கவரேஜ் இல்ல. இப்ப பங்குகளை அவர் மொத்தமா விக்கிறதால எவ்வளவு லாபம் வந்துச்சு அவருக்கு? என்ன அது அடே இங்க பாருங்கடா, மொத்தமா அவர் எல்லாத்தையும் வித்ததால இப்ப அவருக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சிங்க? ஒரு 1,50,000. நான் கேட்ட கேள்வி லாபம் 5000 தானே சார்? லாபம் 5000 ரூபாய் இல்லை. பிழை. நான் கேட்ட கேள்வி எல்லாருக்கும் விளங்குச்சு. இன்னொருக்க சொல்லுங்க. நான் என்ன கேள்வி கேட்டேன்? விற்றதால கிடைச்ச லாபம். விற்றதால கிடைச்ச லாபம்னு கேட்டேன். விளங்குச்சு எல்லாருக்கும்? அந்த கேள்வியில பிழை இல்லையே நான் கேட்டது? இல்ல. எவ்வளவு முதலீடு செஞ்சாரு? 80,000. இப்ப பங்குகளை வித்ததால 1,05,000 ரூபாய் அவருக்கு கிடைச்சிக்கிண்டா எக்ஸ்ட்ராவா வந்திருக்கிறதுதான் அப்ப எவ்வளவு வந்திருக்கு எக்ஸ்ட்ராவா? கின்சா கவரேஜ் இல்லமா உங்களுக்கு? 25,000. கின்சா கவரேஜ் இல்ல. 25,000. அப்ப விற்றதால எவ்வளவு லாபம் கிடைக்குது அவருக்கு? 25,000. இப்ப அந்த லாபத்தை ஈஸியா காணலாம் தெரியுமா? ஒரு பங்குக்கு எவ்வளவு காசு வச்சு விக்கிறாரு அவரு? 5 ரூபாய். 5 ரூபாய். மொத்தமா எவ்வளவு பங்கு விக்கிறாரு? 5,000. ஒன்றுக்கு 5 ரூபாய் லாபம் வச்சு வித்தா 5000க்கு எவ்வளவு லாபம் வச்சு வித்திருப்பாரு? 25,000 ரூபாய். அப்ப மொத்தமா எவ்வளவு காசு வந்து 25,000 ரூபாய் லாபமா கிடைச்சிக்கும். விற்கும் போது என்ன செய்யணும்? முதலீடையும் சேர்த்துதான் இப்போ அது சும்மா லாபத்தை மட்டும் தருவானா இந்த தான் சொல்லி. அதால அப்படியும் காணலாம். 25,000 கண்டு போட்டு 80,000 கூட்டமும் செய்யலும். இல்ல அப்படின்னா இப்படியும் செய்யலும். கிடையாது. இந்த கேள்வி வந்து பாக்குறதுக்கு சுலபமா தெரிஞ்சாலும் சரியான
அந்த அந்த ஒரு இதொன்று இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த என்ன ட்விஸ்டன் டேர்ம்ஸ். சரியா நான் சொல்றது எனக்கு தெரியல, அந்த வேர்ட் சரியா நான் சொல்றது அந்த ஒரு தமிழ்ல எப்படி சொல்றேன்னு தெரியல. அப்படியே தலை கீழே கொண்டு போய் விட்டுரும் தெரியுமா இந்த கேள்வி. இந்த கேள்வி நான் இன்னொரு கேள்வி கேட்கியா, மொத்த லாபம் எவ்வளவு? மொத்த லாபம் எவ்வளவு? 45,000 ரூபாய். எவ்வளவு? 45,000. எப்படி சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? பங்கு லாபமும் மூலதன லாபம். பங்கு லாபத்தையும் மூலதன லாபத்தையும் கூட்டுவோம். அப்ப மொத்த லாபம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பங்கு லாபம் வரும், மூலதன லாபம் லாபம் வரும். அப்ப அந்த கொஸ்டின் கேட்கலாம் தானே? கேட்கலாமா? கேட்கலாம் தானே? சோ தொடர்ந்து இதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நான் தொடர்ந்து கண்டினியூஸ் டேஸ்ல செய்வேன். ஏண்டா உங்களுக்கு வந்து இன்னொரு 8 பாடம்னா 16ஆம் பாடம் வரைக்கும் படிப்பிச்சா சரிதானே? செகண்ட் டேர்ம் அப்படிதானே? சரிதானே சொல்றது பிள்ளையா? 16ஆம் பாடம் வரைக்கும் தானே? சரியா நான் சொல்றேன் செகண்ட் டேர்ம் பிள்ளையா? சரி சார். சரி சார். 16ஆம் பாடம். சோ 16ஆம் பாடம் பாத்தீங்கன்னா, சோ நான் இதை உங்களுக்கு அழகா படிச்சிருவேன். என்ன ரீசனால இது கேள்வி செய்யறது பாக்குறதுக்கு படியா பாருங்க. இந்த கேள்வி பெருசாவா இருக்கு? கேள்வி இல்ல. பெருசா இருக்கா? இல்ல. அப்ப கேள்வி சின்ன இருந்தா என்ன அர்த்தம்? கேள்வி செய்யறதுக்கு நமக்கு ஏதோ கஷ்டம். கஷ்டம் இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு அதுல வேர்ட் ஒன்று வைக்க போறோம். சரிதான்? அந்த வேர்ட் வைக்க போறது நமக்கு என்னன்னு சொல்லி தெரியாவே. சோ கவனமா பார்த்துக்கொள்ளுங்க இந்த கொஸ்டின். என்னன்னு இன்னைக்கு பெருசா படிப்பிக்கவே இல்லை பிள்ளைகள். நினைக்கிட்டா மனசுக்கு திருப்தி இல்லை. இன்னொரு கேள்வி செய்வோமா? அதுல 4வது நான் ஓர்டருக்கு தான் செஞ்சுட்டு வருவேன். ஜம்மணி செய்ய மாட்டேன். சரியா? என்ன செய்ய முடிக்கியா? ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி செய்வோமே. ஒரு கேள்வி இருக்கு அதுல. அது வந்து எளிய வட்டி கேள்வி தானே? ஓ சார். அதை செஞ்சிருவோமா அப்படின்னா? சரி, இளையவட்டி சின்ன கேள்வி தானே. எளிய வட்டி நம்ம 10ஆம் ஆண்டு நீங்க 11ஆம் ஆண்டு தானே? சரி சரி. நஃபா இருக்கா? வாசிங்க அடுத்தது. பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தையும் பங்கு லாபத்தையும் சேர்த்து 8% ஆண்டு எளிய வட்டிப்படி குறித்த காலப்பகுதிக்கு வைப்பிலிடுகிறார். காலம் முடிவில் ரூபாய் 1,55,000 மொத்த பணமாக செலுத்துவாராயின் வைப்பிலிட்ட காலத்தை காண்க. கேள்வி புரியல எனக்கு. இருங்க, நான் ஒரு வாசிக்கிறப்ப எனக்கு அப்பதான் விளங்கும். ஃபுல்ல ஸ்லோவா வச்சதுல எனக்கு இதாயிட்டு போல. பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தையும், பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணம் எவ்வளவு? 1,50,000. வடிவா நான் சொல்ற 2 டைப்பான படியா வருகிறோம். முதலாவதா சொல்றேன் படியா பாத்துக்க. முதலாவதா பங்குகளை விற்று பெற்ற லாபம் அப்படின்னு எவ்வளவு? 25,000. இதை குறிச்சு வைக்காட்டி சொல்ல மாட்டீங்க. அது எப்படி வருதுன்னு நான் வாயால சொன்னேன். அதை குறிச்சு வைக்க மாட்டீங்க. எப்படியும் அப்படியே இருங்க. அடுத்த பேச்சுக்கும் கிளாஸ் செய்வேன். அதே மாதிரி பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணம் அப்படின்னு எவ்வளவு? 1,05,000. 1,05,000. புரிஞ்சுட்டா? 2 வார்த்தையோட அர்த்தம் விளங்குதா? ஒரு கல்யாணம் சார்.
இப்ப அதுலமா ஆயிஷா அதுல சொல்றாங்க பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தையும் இப்படின்ற வார்த்தை ஒரு வார்த்தை. நான் ஒரு வார்த்தை பங்குகளை விற்று பெற்ற லாபம் அப்படின்னா பங்குகளை விற்கிறதால எவ்வளவு லாபம் எனக்கு கிடைக்கின்றது ஒரு விஷயம். இதுல அப்படி கேட்கலாம் அவங்க பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணம். இப்ப இந்த 4 மார்க்கர் இருக்கு. ஏதாவது வந்துடும் போறா இல்லைன்னு நினைக்கிறேன். 4 மார்க்கர் இருக்கு. இந்த 4 மார்க்கர் வந்து நான் 25 ரூபாய்க்கு விற்கிறேன். எவ்வளவுக்கு விற்கிறேன்? 4 மார்க்கரையும் 25 ரூபாய்க்கு. அப்படின்னா ஒரு மார்க்கர் 25 ரூபாய் படி விற்கிறேன். ஒரு மார்க்கருக்கு எனக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கருக்கு எவ்வளவு லாபம் கிடைக்கும்? 5 ரூபா. அப்ப நான் இந்த 4 மார்க்கரையும் விற்று பெறும் மொத்த பணம் எவ்வளவு? 100 ரூபா. 25 100 ரூபான்னு சொல்றீங்க. இதே மாத்தி நான் இந்த 4 மார்க்கரையும் விற்பதால் கிடைக்கும் மொத்த லாபம் அப்படின்னா 120 ரூபா. ஆயிஷா மண்டேல இது மாமா சார் 20 ரூபா. டேய் ஒரு மார்க்கருக்கு 5 ரூபாய் லாபம் வைக்கிறான் அப்படின்னா 4 வித்தா அப்படின்னா எவ்வளோட எனக்கு எக்ஸ்ட்ராவா கிடைச்சியும்? 20 ரூபா. ஆயிஷா மண்டேல போட்டு உலகைக்கு அதால குத்தணும் மண்டேல உனக்கு. நீ எங்கேயோ தலையில யோசிக்கிற. சரியா? அப்ப இந்த கேள்வியில முதலாவது விஷயம் அவர் எவ்வளவு வடிவா பாருங்க. அதுல என்ன சொல்றாருன்னா இப்ப வடிவா திரும்ப ஒரு சொல்றேன் பங்குகளை விற்று பெற்ற மொத்த பணத்தையும். எவ்வளவு மொத்த பணம்? விற்று பெற்ற மொத்த பணம் 1,05,000. அதையும் பங்கு லாபத்தையும் சேர்த்து 25,000. சரிதானே? அப்படின்னா வடிவா பாருங்க முதலாவது அவர் எவ்வளவு வைப்புல இருறாரு அப்படிங்கிறது நமக்கு இதுல என்ன கேள்வி கேட்டுச்சு? வைப்பிலிடப்பட்ட காலம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நமக்கு தெரியும் முதல்ல மொத்த தொகை எவ்வளவு அப்படின்றத பார்ப்போம். மொத்த தொகை எவ்வளவு வரும் சொல்லுங்க பார்ப்போம். 1,05,000 விற்று பெற்ற பணம். அதையும் வேற என்ன தெரியும்? பங்கு லாபம் எவ்வளவு? 25,000. 20,000 பங்கு லாபம். கண்ணுக்கு தெரியுதா? 20,000. ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 20,000. 1,27,000. சரிதானே? அப்ப மொத்த தொகை எவ்வளவா போட போறாரு இப்ப பேங்க்ல? 1,25,000 ரூபாய் தான் இருக்கு. அதை கொண்டு போய் இப்ப என்ன செய்யறாரு? பேங்க்ல வைப்புல இருறாரா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. என்ன செய்யறாரு? வைப்புல இருறாரு. நமக்கு ஒரு சமன்பாடு தெரியும். என்ன சமன்பாடு? அமௌண்ட் தர percentage into 100 தர வருஷம் சமன் என்ன மொத்த இது என்னத்துல கேள்வி கேட்டிருக்கு? எளிய வட்டி வீதம் தானே சொல்லிருக்கு இல்லையா? வட்டி வீதம் சொல்லிருக்கு. எளிய வட்டி படி தான் சொல்லிருக்கு. எளிய வட்டியில டைரக்டா மொத்த வட்டியை காண்ற சமன்பாடு என்னமா? அமௌண்ட் தர percentage into 100 தர சமன் மொத்த வட்டி. இது சொல்லி தந்தனா இல்லையா? சொல்லி கிளாஸ்ல நான் இன்னும் படிப்பிக்கல. பட் உங்களுக்கு பேப்பர் ஒன்று செய்யும் போது நான் இதை சொன்ன மாதிரி எனக்கு ஒரு நினைவு இருக்கு. சொன்னா இல்ல அப்படின்னா நான் கூட்டு வட்டி படிச்சிடும் போது இதற்கு நான் சொல்லிட்டு போயிருப்பேன். அப்படியா? ஓம் சார் கூட்டு வட்டி படிக்கும்போது சொல்லி தந்தேன். அப்ப அமௌண்ட் வந்து எவ்வளவு போட போறோம்? 1,25,000 தர பெர்சன்டேஜ் எவ்வளவுன்னு சொல்லிருக்கு 8/100 சமன் மொத்த வட்டி தர எத்தனையோ வருஷத்துக்கு சமன் மொத்தமா எவ்வளவு வட்டின்னு சொல்லியிருக்கு? எவ்வளவு பிள்ளைகள் அந்த தொகைன்னு சொல்லியிருக்கான்? அந்த வட்டி பணம் பிள்ளைகள் அதான் பிள்ளைகள் தொகை ஒன்று சொல்லியிருக்கேன். அதுதான் வட்டி. எவ்வளவு? 1,55,000.
கேள்வி புரிஞ்சிச்சா? இன்னொருக்கா சொல்லு கேள்விய. இன்னொருக்க சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். அதுல அந்த கேள்வியில செலுத்துவாராயின் அந்த வார்த்தையை வெட்டிட்டு பெறுவாராயின் அப்படின்ற வார்த்தையை போடணும். அதுல செலுத்துவாராயின் வார்த்தை போட்டா அந்த கொஸ்டின் இல்ல. யோசிச்சு பாருங்க. நான் பேங்க்ல காசை போட்டுட்டு நான் ஏன் பேங்க் திரும்ப காசு கட்டணும்? சரிதானே சொல்றது? நான் பேங்க்ல கொண்டு போய் எல்லாத்தையும் வித்து போட்டு காசை கொண்டு போய் கொடுத்துட்டு நான் எனக்கு திரும்ப செலுத்தணும். சரியான சொல்றது? ஓ அந்த சார். கேள்வியில அந்த வார்த்தை பதில் என்னன்னு வந்துக்கணும், பெறுவாராயின் வைப்பிலிட்ட காலப்பகுதி அப்படின்னு சொன்னா. இந்த இடத்துல மறுபடியும் சொல்ற பாருங்க. முதலாவது என்ன செய்யறாரு, இந்த பங்குகளை விற்றது பங்குலாபம் எல்லாம் ஓகேயா? அது ஓகே தானே? அட எல்லாரும் வாயை திறந்த கதை. இங்க ஆயிஷாக்கும் அம்னாக்கும் படிச்சு கொடுக்கல, மிச்சம் எல்லாம் வாயை திறந்த கதை பார்ப்போம். அது ரெண்டும் ஓகேயா? ஓ சார். சரிதானே? விஷயத்தை பாருப்ப. அதுல என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பேங்க்ல 8% என்ன கொடுக்குறாங்கன்னா, எளிய வட்டி விதப்படி ஒரு பேங்க் ஒன்று வருஷத்துக்கு 8% கொடுப்பாங்களாம். நம்ம இப்ப 100 ரூபாய் போட்டா எவ்வளவு தருவாங்க? 8%னா வருஷம் முடியல. எளிய வட்டியே தெரியாது உங்களுக்கு. 100 ரூபாய் பேங்க்ல போடுறேன், 8% ஆண்டு எளிய வட்டி அப்படின்னா வருஷம் முடிவுல எனக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும்? அடே என்னடா நீங்க இவ்வளவு மோசமா இவ்வளவு லோ லெவலுக்கு போயிட்டீங்களா எல்லாரும்? ஓகே ஓகே, கிளாஸ் நிப்பாடுவோம். சரியா? நீங்களே ஆக்டிவ் இல்ல ஐ திங்க். இல்ல இல்ல வேணாம் வேணாம். போரா போயிட்டு போரா போயிட்டு அப்படின்னு சொன்னா முதலாவது சூம் பிரச்சனை, அடுத்து கவரேஜ் பிரச்சனை. நான் தான் தெரியாம 2-3 தடவை அப்படி செஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். இல்லாமலே கவரேஜ் ஓகே தானே இருந்துச்சு. ஒருத்தர் 2 பேரு கவரேஜ் இல்லைன்னு நினைச்சு நானும் அநியாயமாக்கிட்டேன். ஸோ சாரியாம், உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுனது என்னாலதான். ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் இப்ப செய்யலாம் இருக்கிறதுக்கு உங்க ஒருத்தருக்கும் யோசிக்கவே எழுதில்லை, அப்படித்தானே? உண்மைதானே? யோசிக்கலாம் தூக்கம் வருது, எனக்கும் தெரியும் அது. ஸோ அதனால் வந்து நான் இந்த கிளாஸை முடிக்கிறேன். சரியா? எனக்கு முடிக்கொண்ட அவசியம் இல்லை. நான் 11 மணி இல்லை 12 மணி வரைக்கும் எனக்கு செய்வேன். பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு அது படிக்கிற மைண்ட் செட் ஒன்றும் இல்லை நினைச்சானே. அப்ப படிக்கிற மைண்ட் செட் அஸ்கா கொஞ்ச நேரம் சும்மா இருங்கோ. நீங்க அச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் எல்லாம் போட்டு வைக்கிறேன், நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். சரிதானே? தேவைக்கு இல்லாம பேச்சு வாங்க கூடாது நடுவில் வந்து. சரிதானே? ஆல்ரெடி நானே இதில் லேப்டாப் கோளாறு, இன்றைக்கு டைமும் இல்லாம போச்சு. சரியா? ரைட். ஸோ அது பிரச்சனை இல்லை பிள்ளைகள், எல்லாம் தடங்கள் வந்து தானே ஆகும். அதையும் தாண்டி போகத்தானே வேணும். அப்படித்தானே? சரிதான் நான் சொல்றது? அதனால அது ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் இல்லை, பெருசாலாம் எடுத்துக்கொள்ள தேவையில்ல. நான் சொல்றதை மட்டும் சத்தம் போடாம செய்யுங்க. சரிதானே? மார்க்ஸ் தானா வரும், நானே சொல்றேன். வந்த ப்ரூஃபும் காட்டுனேன். சரிதானே? அதையும் விட்டு நீங்க இல்ல நான் செய்யறதான் சரி, ஸ்கூல்ல டீச்சர் சொன்னாங்க அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, யார் சொன்னது அப்படின்லாம் சொன்னா நம்பவே நான் அவங்கள. சரிதானே? ஸோ எனக்கு ஏழா பிள்ளைகள் இன்றைக்கு சரியான போரிங், நானே ஒத்துக்கொள்றேன், போரிங். சரியா? சரிதான் நான் சொல்றது? ஸோ என்ஜாய்மெண்டா நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? நான் போரிங்கா போகணும்னு நான் எதிர்பார்க்கல, பட் அது போரிங்கா போயிட்டு பாருங்க. போரிங்கா போகாதனால எவ்வளவு இன்ட்ரெஸ்டா போகுது. கண்டிச்சா? அப்ப போரிங்கா போறதால நம்ம மைண்ட் செட் வந்து டிஸ்டர்ப் ஆயிருது, ஒழுங்கா படிக்கவும் எழுது இல்லை. ஸோ இதை வந்து நாளைக்கு பார்ப்போம். எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது, அத மனசுல இன்றைக்கு எல்லாரும் நினைவுல வைத்துக் கொள்ளுங்க. சரிதானே? எல்லா நாளும் ஒரே நாளா அமையாது நமக்கு. நம்மளோட வாழ்க்கையும் அதே தான், எல்லா நாளும் ஒரே நாளாலாம் அமையாது. எப்ப எப்படி ஆகும் ஒன்றுமே தெரியாது நமக்கு. சரிதானே? சரி, ஓகே, முடிச்சுக்கொள்வோம். சரியான போரிங். எனக்கே போரிங்கா இருக்கு இன்றைக்கு. சத்தியமா எனக்கே போரிங்கா இருக்கு. எனக்கு என்ன சரியா? அல்ல சரியா என்ன போரிங்கோ? சரி, ஒன்னும் செய்யல, இன்றைக்கு போரிங்கா போயிட்டு நான் என்ன பண்றது? சார் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம். ஓகே ஓகே ஓகே.
Inshallah. Okay, bye. Good night. See you. Bye, sir. Thank you, sir. Bye, bye, bye. Jazakallah khair, sir. Barakallah, barakallah.